Are you looking for a job in software? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாத்துருங்க. ஸ்கிப் பண்ணிடு. டைம் வேஸ்ட் பண்ணாத. ஸ்கிப் பண்ணிட்டு போ. நெகட்டிவிட்டியை தாண்டி வந்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது ஒரு வீடியோ பிரசன்டேஷன். இதில் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டை பற்றியும் தீர்க்கமாக யோசிங்க. உங்கள் வாழ்க்கையே மாறலாம். உங்கள் சாஃப்ட்வேர் கேரியர் இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸ் பண்ணுற காமன் மிஸ்டேக்கை பார்த்துடலாம். உங்கள் காலேஜில் ப்ரீவியஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்டில் எத்தனை பேர் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறான்னு பாருங்கள். எத்தனை பேர் வேறு சின்ன வேலைகள் இருக்கான்னு பாருங்கள். எல்லாரும் ஆம்பிஷனோட தான் வராங்க. ஆனால் ஏன் பெரும்பாலானவங்களுக்கு சாஃப்ட்வேரில் வேலை கிடைக்கல? பெரும்பாலான ஐடி கிராஜுவேட்ஸ் எங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் கம்பெனிஸில் எங்களுக்கு ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது. ஒரு புத்திசாலி ஃப்ரெஷர் இந்த கேப்பை புரிஞ்சுப்பார். ரெஸ்யூம். பெரும்பாலான ஃப்ரெஷர்ஸ் ரெஸ்யூமில் 5க்கு மேலே டெக்னாலஜியை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. காலேஜில் அட்டன் பண்ண கான்ஃபரன்சஸ், ஒர்க் ஷாப்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஹார்ட் ஒர்க்கிங், குயிக் லேர்னிங், இது ரெண்டும் ஸ்ட்ரெங்க்தாக சொல்லியிருப்பாங்க. ஒரு கோடிங் சேலஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு தெரியாது சார்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட் பதில். ஒரு நல்ல ரெஸ்யூம் எப்படி இருக்கணும்? நீங்கள் பண்ணதை காட்டணும், அதுக்கான ப்ரூஃபை கொடுக்கணும். நீங்களே ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுங்க. அது ஹோட்டல் புக்கிங், இ காமர்ஸ், இது மாதிரி எது வேணா இருக்கலாம். ஸ்க்ரீன்ஸையும் ரிப்போர்ட்ஸையும் கலர் பிரிண்ட் எடுத்துங்க. ஒரு ஃபைலில் போடுங்க. இன்டர்வியூவில் இருக்கும்போது எடுத்து காட்டுங்க. எல்லா இன்டர்வியூரும் அதில் என்ன கேள்வி கேட்பாங்க, அது உங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியா. அவங்க கேட்குற கேள்வி அத்தனைக்கும் உங்களுக்கு பதில் தெரியும். கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். பெரும்பாலான ஃப்ரெஷர்ஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் வருவாங்க. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு சொன்னால் திக்கி திணறுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க அப்பா அம்மா பற்றி, தம்பி தங்கைகளை பற்றி சொல்லுவாங்க. எல்லா இன்டர்வியூலையும் இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியாக இருக்கும். இன்டர்வியூன்றது எக்ஸாமினேஷன்னா அதனுடைய முதல் கேள்வி அவுட் ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கேள்வி தான் வரப்போகுதுன்னு. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். 10 லைன் எழுதிக்கணும், அதை கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லி பார்க்கணும், அப்புறம் இன்டர்வியூக்கு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும். இன்டர்வியூனுடைய ஸ்ட்ரக்சரை இப்போ பார்க்கலாம். இன்டர்வியூன்றது பர்கர் மாதிரி. மேலே பன் இருக்குது, அதுக்கடுத்து ஸ்டஃப் இருக்குது, கீழே ஒரு பன் இருக்குது. மேல் பண்ணுன்றது இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ரெண்டாவதாக இருக்கிற ஸ்டஃப் உங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜ். கடைசியாக இருக்கிறது கன்க்ளூஷன். பெரும்பாலான ஃப்ரெஷர்ஸ் கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வரவே மாட்டாங்க. இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு ரிவ்யூ கேளுங்க. அவங்க நெகட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புகிறேன், நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்டர்வியூக்கு வரேன்னு சொல்லுங்கள். இன்டர்வியூ பண்ணுறவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையே. கன்க்ளூஷன் பார்ட்டை அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் டைம் வாஸ் ஸ்கில்லிங் டைம். இவர் ஒரு ஐடி ஃப்ரெஷர். 6 மாதத்துக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் முடிச்சிட்டாரு. 6 மாதமா என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் வேலை தேடினேன்னு சொல்கிறாரு. ஜாப் சர்ச் தவிர வேறு என்ன பண்ணீங்க? வேறு எதுவும் பண்ணல, ஃப்ரீயாக தான் இருந்தேன்னு சொல்கிறாரு. கஷ்டப்பட்டு காலேஜ் முடிச்சிருக்கேன், கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணால் என்ன தப்பு? 16 வருஷம் படித்த பிறகு தான் டிகிரி கிடைக்குது. ஆனால் ஃப்ரெஷ்ன்ற டேகு 1 வருஷத்துலேயே எவாப்ரேட் ஆகிடும். அடுத்த வருஷம் புதுசாக லட்சக்கணக்கான பேர் உங்களுக்கு போட்டியாளர்லாம் வந்துருவாங்க. அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸும் இருக்கும். டிகிரி முடித்த உடனே உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேலை தேடுறது முழுமையான வேலை கிடையாது. சாஃப்ட்வேரில் வேலை கிடச்சிச்சுன்னு நினச்சிக்குங்க, என்ன செய்வீங்க? 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா? அது மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கான நாலேஜ் உங்களுக்கு வந்துடும். வேலை தேடுற நேரம் ஸ்கில்லிங் டைம், நாட் ரிலாக்ஸிங் டைம். கிராஜுவேஷன் வர்சஸ் ஸ்கில். இந்த பையன் பேர் குமார், 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். 2+2 என்னப்பா அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறான். இவர் ஒரு ஐடி கிராஜுவேட். ப்ரோக்ராமிங் தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறாரு. இந்த 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? டிகிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஆனால் ஸ்கில் சேரும்போது அதனுடைய வேல்யூ மல்டிப்ளை ஆகுது. ஃப்ரெஷர்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய கிராஜுவேட்ஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாது. இந்தியாவில் 50 லட்சம் பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அது தவிர 30 லட்சம் பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. இதில் கணிசமான பகுதி தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ஃப்ரெஷருக்கு இந்த இண்டஸ்ட்ரி வேலை தருது. அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்க முடியாதா? நீங்கள் இப்போ ஃப்ரெஷராக இருக்கிற மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அத்தனை பேரும் ஒரு நாள் ஃப்ரெஷராக இருந்தவங்க தான். இவங்க எக்ஸ்பீரியன்ஸோட பிறக்கல. அதிகபட்ச சம்பளத்தையும் வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் இந்த இண்டஸ்ட்ரி கொட்டி தருது. இதை உங்களுடைய ஆம்பிஷனாக வச்சுக்கிட்டு ஏன் சின்ன வேலைக்கு போகணும்? வாழ்நாள் ஃபுல்லாக ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கணும்? சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கீங்களா? ஒரு செக்லிஸ்ட். உங்களால் கோடிங் சேலஞ்சு கொடுத்தா சால்வ் பண்ண முடியுமா? ஹேக்கர் ரேங்க்கில் நீங்கள் இருக்கீங்களா? என்ன பேட்ச் வாங்கியிருக்கீங்க? உங்களுக்கு கிட்டப் இருக்கா? கிட்டப்பில் எவ்வளோ ப்ராஜெக்ட் இருக்குது? உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலில் உங்களுடைய டெக் ஒர்க்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா? செல்ஃபாக செக் பண்ணிக்கோங்க. மொபைல் அப்ளிகேஷனோ வெப் அப்ளிகேஷனோ ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்கீங்களா? அதை இன்டர்வியூவில் காட்ட முடியுமா? இந்த கேள்விகளை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்குங்க. ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஃப்ரெஷர்ஸில் யாருக்கெல்லாம் ஈஸியாக வேலை கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சாஃப்ட்வேரில் ஃப்ரெஷர்ஸ் ஜாப் 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு கிடைக்கும். காலேஜ் கேம்பஸ் மூலமாக கிடைக்கும், அது ஒரு பகுதி தான். அது ஈஸியும் கூட, காம்படிஷன் ரொம்ப கம்மி. ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக வேலை கிடைக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை சொந்தக்காரங்களோ வேலை வாங்கி தருவாங்க. இது 2 இல்லாது தான் பெரும்பாலான க்ரௌடு. அவங்க தான் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி ஜெயிச்சு வராங்க. ஆயிரக்கணக்கான சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் காலேஜ் கேம்பஸ்குள்ளே போகிறதில்ல, டைரெக்டாக ஃப்ரெஷர்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 திறமை தேவை. ஒன்று ஸ்கில்லு,
ரெண்டாவது இன்டர்வியூ கேப்பபிலிட்டி. இது ரெண்டு கையும் போல, இது ரெண்டும் சேர்ந்து இருந்தாதான் நீங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைய முடியும். இந்த ரெண்டு ஸ்கில்லையும் வளர்த்துக்க நாங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவோம்னு பார்க்கலாம். சாஃப்டெக் ஆஷ்ரம் offers free course for graduates. No hidden charges. This is for any graduates, engineering or non-engineering graduates. It's a 3-week full-time course. It covers UI development. இந்த 3-week course உங்க கேரியர் ஆம்பிஷனுக்கு பிக்கஸ்ட் பூஸ்ட் கொடுக்கும். இன்டர்வியூ ஃபியர். ஃப்ரெஷருக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் இன்டர்வியூ பற்றி பயம். ஸ்கில் இருந்தாலும் இன்டர்வியூ சரியாக பண்ணலன்னா வேலை கிடைக்காது. அதுக்காக மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுடைய இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணி எங்களுடைய HR உங்களுக்கு கன்சல்டிங் கொடுப்பாங்க. ஹவு டு கிராக் த சாஃப்ட்வேர் இன்டர்வியூன்னு செஷன் இருக்குது. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இந்த கிளாஸை உங்களுக்காக எடுப்பாங்க. எங்களுடைய மொபைல் ஆப்பில் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பார்ப்பீங்க. இது எல்லாம் பண்ணும்போது உங்களுடைய இன்டர்வியூ ஃபியர் போயிடும். கிட்டப். சாஃப்ட்வேர் கேரியர் ஆம்பிஷன் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு ஒரு கிட்டப் அக்கௌண்ட் இருந்தே ஆகணும். அதில் உங்கள் ப்ராஜெக்ட்ஸை கமிட் பண்ணியிருக்கணும். இந்த கோர்ஸ் டைமில் அதை செய்வீங்க. கேரியரை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் லிங்க்டின் ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம். உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணி கொடுப்போம். இப்போவே லிங்க்டின் ப்ரொஃபைலை லாகின் பண்ணுங்கள். அங்கே ப்ரௌடு ஸ்டூடெண்ட் ஆஃப் சாஃப்டெக் ஆஷ்ரம்ன்ற டேகை சர்ச் பண்ணுங்கள். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபைல்ஸ் அங்கே பார்ப்பீங்க. அது மாதிரி தான் சாஃப்ட்வேர் ரெக்ரூட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் இருக்கும். எங்கள் கோர்ஸில் டெவலப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணுவீங்க. வேர்ல்டு வைடு ஃபேமஸாக இருக்கிற அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் சிமுலேட் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுடைய UI டெவலப்மெண்ட் ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்களுடைய லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். வெரி ஃபஸ்ட் டேலேருந்து இதை யூஸ் பண்ணுவீங்க. ஒரு ஸ்டாக், அதாவது டெக்னாலஜியை மல்டிபிள் சாப்டராக பிரிச்சிருப்போம். ஒவ்வொரு சாப்டர்லேயும் எங்களுடைய ட்ரெயினர் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் LMS போவீங்க, வீடியோ பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ரீட் போவீங்க. அந்த சாப்டருடைய டீட்டெயில்ஸ் சிம்பிள் இங்கிலீஷில் இருக்கும். அதுக்கடுத்து குவிஸ்க்கு போவீங்க. அந்த சாப்டர்லேருந்து குட்டி குட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை MCQவாக ஆன்சர் பண்ணுவீங்க, அதாவது மல்டி சாய்ஸ் கொஸ்டின்ஸாக ஆன்சர் பண்ணுவீங்க. டாஸ்க். அந்த சாப்டருக்கான குட்டி குட்டி டாஸ்க் இருக்கும். ஒவ்வொரு டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரல ஆகும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸிட் போவீங்க. இது ஒரு பக் ஃபிக்ஸிங் ஏரியா. அங்கே ப்ரோக்ராம் உங்களுக்கு இருக்கும், அதில் பக்கோடு இருக்கும், அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ரிசல்ட்டை காட்டுவீங்க. அதுக்கடுத்து ரிசர்ச் போவீங்க. அந்த சாப்டர்லேருந்து சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும், அதை நீங்கள் கூகுளில் போய் ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். அதுக்கடுத்து கேமிஃபிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ப்ரோக்ராமிங்கில் சின்ன சின்ன விஷயங்களை விளையாடிக்கிட்டே கற்றுப்பீங்க. அது லேர்னிங்கை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றும். கோட் வித் மீ இந்த கான்செப்டில் கோட் பண்ணி பார்ப்பீங்க. இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஒரு அப்பா தன்னுடைய சின்ன குழந்தைக்கு நடக்க சொல்லித்தர மாதிரி இருக்கும். எங்ககிட்ட மொபைல் ஆப் இருக்குது, அது ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதில் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வீடியோ, ரீட், MCQ கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மொபைல் ஆப் மூலமாக உங்களுடைய ட்ராவல் டைமையும் வெயிட்டிங் டைமையும் லேர்னிங் டைமாக மாற்றிக்கலாம். எங்கள் ட்ரெயினர்ஸ் எல்லாம் ஃபுல் டைமர்ஸ், டெவலப்பர்ஸும் கிளாஸ் எடுப்பாங்க. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற இந்த 3 weeks ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோர்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் ஃபர்தர் கோர்ஸுக்கு கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100% ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. எங்ககிட்ட ஆன்லைன் கோர்ஸ், ஆஃப்லைன் கோர்ஸ் ரெண்டுமே இருக்குது. எங்கள் ஆஃபீஸில் வந்து ஃபுல் டைமாக கற்றுக்கிறது ஆஃப்லைன் கோர்ஸ். நீங்கள் சென்னையில் இருந்தாலோ அல்லது உங்களால் சென்னைக்கு வந்து தங்கி படிக்க முடிஞ்சாலோ ஆஃப்லைன் கோர்ஸுக்கு வந்துடுங்க. ஆனால் சில பெண்களுக்கு சென்னையில் வந்து தங்கி படிக்க பெற்றோர்கள் அனுமதி தர மாட்டாங்க. சில பேர் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ண விரும்புவாங்க, ஃபுல் டைமாக அவங்களால படிக்க முடியாது. ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க சாஃப்ட்வேர் கற்றுக்கணும்னு விரும்புவாங்க, அவங்களாலையும் சென்னைக்கு வர முடியாது. இது மாதிரி பல்வேறு காரணங்களால் சென்னைக்கு வர முடியலன்னா, அதாவது ஃபுல் டைம் கோர்ஸுக்கு வர முடியலன்னா நீங்கள் ஆன்லைன் கோர்ஸை எடுத்துக்கோங்க. ஆன்லைனில் கோர்ஸ் எடுக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்கள் சொல்லித்தரதை தவிர நீங்களும் எஃபர்ட் எடுக்கணும். எங்களுடைய டாஸ்க்கு, சேலஞ்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணி பார்க்கணும். அப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஹவு டு ஜாயின்? www.softekashram.com போங்க. அங்கே என்கொயரியில் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கோஆர்டினேட்டர் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. விஷன் அண்ட் மிஷன், தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 குவாலிட்டி சென்டராக ஆகணுன்றது எங்களுடைய விஷன். அதுக்காக ஒர்க் பண்ணுறோம். 3 வாரம் கழித்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பெய்டு கோர்ஸில் கண்டினியூ பண்ணலாம். நாங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸை ஆஃபர் பண்ணுறோம். அது 3 months கோர்ஸ். ஃபுல் டைமாக படிக்கிறதுக்கு 50% ஆஃபர் இருக்குது. 21,000 rupees நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். அதை 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டலாம். ஆன்லைனில் படிக்கிறது 50% ஆஃபர் இருக்குது. அதனுடைய கோர்ஸ் ஃபீஸ் 16,000 rupees.
அதையும் நீங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாம். சாஃப்டெக் ஆஷ்ரம் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட யூனிட். எங்கள் கம்பெனியில் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணவங்க அத்தனை பேரும் சாஃப்டெக் ஆஷ்ரமத்தில் படித்தவங்க தான். அதுதான் எங்களுடைய மாடல். ஃபீஸ் எக்கனாமிக்கலாக இருக்கே, குவாலிட்டியாக இருக்குமான்னு உங்களுக்கு சந்தேகம் வர வேண்டாம். நீங்கள் முதல்ல ஃப்ரீ பீரியட் தான் பண்ண போகிறீங்க. இந்த 3 வாரம் உங்களுடைய கேரியர் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றி அமைக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நண்பர்கள் யாருக்காவது நாங்கள் கொடுக்குற ஃப்ரீ கோர்ஸ் யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு செய்கிற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு முன்னாடி 2 பாத் இருக்குது. உங்கள் சாஃப்ட்வேர் ஆம்பிஷனை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதுக்காக டிசிப்ளினாக சின்சியராக ஒர்க் பண்ணணும். உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும். 2வது பாத், என்னுடைய ஆம்பிஷன் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறதுன்னு எல்லார்கிட்டையும் சொல்கிறது. அதுக்கான திறமைகளை வளர்த்துக்காமல் இருக்கிறது. இன்டர்வியூவரில் வேலை கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ரொம்ப கம்மியாக எஃபர்ட் போட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறது. கொஞ்ச நாள் கழித்து வீட்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்கன்றதுக்காக வேறு சின்ன வேலைகளுக்கு போகிறது. வாழ்நாள் எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கிறது. அப்துல் கலாம் அவர்களுடைய பொன்மொழிகளை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். லட்சிய கனவு என்பது தூங்கும் போது வருவதல்ல, தூங்க விடாமல் செய்வது. எங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலா, உங்களுடைய எஃபர்ட், எங்களுடைய மெத்தட்ஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.